தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு சொல்கிறது நவகிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், சொகுசு, இந்த காதல், காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இந்த காலத்தில் அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னா, நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க, என்னை 4 பேர் மதிக்கணும், நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட. இந்த மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றவர் சுக்கிர பகவான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சுக்கிரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் இடமாற்றங்கிறது 12 ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் வரும் மார்ச் 7ஆம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார். 30 வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. சனி சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார். வரும் மார்ச் 30ஆம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கிரன். இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பற்றின விரிவான காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம். நிறைய நிறைய பேர் உழைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும்? அதுக்கு ரிசல்ட்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும். அந்த ரிசல்ட் சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்கிரன் மார்ச் மாதம் 2 முறை பயிற்சியாகி இருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம், நிதி ஆதாயம், பதவி உயர்வு, மகிழ்ச்சியான வாழ்க்கையினை அனைத்தும் அனுபவிக்க போகும் ராசிகள் எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி. மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கிரன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். அந்த மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வார். மார்ச் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார். இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார். அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன். இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு. ஒருவர் ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டத்தின் சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும். சுக்கிரன் கலத்தரகாரகன், இல்லற வாழ்வை குறைவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது ஒரு அவசியம். சனியோடு சேர்ந்து சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார். இந்த மீன ராசிக்காரங்க ஒரு ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் குடியிருப்பார். இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெறும். வளைகாப்பு, காது குத்துதல், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். 2வது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க, ஒன்றுமே பொண்ணு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பொண்ணு கிடைக்கும். அதே மாதிரி லேட் மேரேஜாக இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய விஷயங்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளும் சுப விரயங்களும் கண்டிப்பாக ஏற்படும். 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் பார்வையாக இருக்கும்போது உங்கள் மேலே போட்டி, பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். எதிரிகளாக இருக்கிறவங்களுக்கு இப்போ கை ஓங்கக்கூடியதாக சில இடத்துல இருக்கும். ஆனால் அந்த கை ஓங்கினாலும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியை குலைக்க அவங்களால முடியாது. அதுதான் உண்மை. அவங்க கை ஓங்கிறதே வேஸ்ட்.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ. அதே மாதிரி போட்டி பொறாமைகள், உங்கள் மேலே பொறாமை கண் விடுறது, திருஷ்டி பண்ணுறது, எதிரிகள் மறைமுக தொல்லை கொடுப்பது அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நோயால் சில பேர் அவதிப்பட்டுட்டு இருந்த மீன ராசிக்காரங்களுக்கு நோயோடைய வீரியம் இப்போ குறைஞ்சிருக்கும். நோயோடைய வீரியம். அதே மாதிரி கடன் தொல்லைகள் இருக்கும்போது கடன் இருக்கும், பெரிய தொல்லைகள் இருக்காது. கடன் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், நான் கடன் வாங்கி ஏதோ ஒரு லக்ஸுரியஸாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணுவீங்க. நல்லா வீடு கட்டுவீங்க. சில பேருக்கு திருமண யோகம் நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையும். கடன் வாங்கி வெளிநாடு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். பண வருமானம் அதிகரிக்கும். பணம் வரும்போது பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது விரய சனி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் கண்டிப்பாக விரயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ரொம்ப உஷாராக கவனமாக நீங்கள் இருக்கணும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் தேடி மட்டும் வராமல் நிறைய பொசிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஒரு பிராப்தம் கிடைக்கும். படிப்புக்காக சில பேர் வெளிநாடு கூட போவீங்க. சுபவிரய செலவு இருக்கும். வீட்டுக்கு தேவையான இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு லக்ஸுரியஸான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. நிறைய மாடுலேஷன் பண்ணுவீங்க, ரினோவேஷன் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டை ரினோவேட் பண்ணுவீங்க. நிறைய ஒரு பிராண்டடான திங்ஸ் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. இது மீனராசிக்கே உரியதான ஒரு பழக்கம். நிறைய பிராண்டட் திங்ஸ் வாங்குவாங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கெலாம், ஆனால் கடன் உங்களோட கட்டுப்பாட்டில் வைக்கணும். நிறைய செலவு பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்குங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் போன போக்கிலலாம் போகக்கூடாது. அதுதான் விஷயம். இந்த மனம் போன போக்கில் போகக்கூடாது. லவ் விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மாற்றுப்பாலினத்தினருடன் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அசிங்கம் அவமானன்றதெல்லாம் நம்மளாம் தேடிக்கக்கூடாது. ஏன்னா தவறான ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு மனிதர்கிட்ட பழகும்போது தான் இது எல்லாமே நடக்கும். அப்படிங்கும்போது ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். உங்களுடைய தாயார் தந்தையாருக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிட்டக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் ரொம்ப அலங்கரிக்கும். நிறைய பொருளை வாங்கி ஈட்டுவீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக அமையும். யாரை நம்பி பணம் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இந்த மீன ராசிக்காரங்க வழிபாடாக சுக்கிர பயிற்சி அன்னைக்கு சுக்கிரனு நவகிரகத்தில் இருக்க சுக்கிரனுக்கோ இல்லை லக்ஷ்மி தாயாருக்கோ மல்லிகை பூ சாற்றி இல்லை தாமரை பூ கொடுத்து வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. கல்கண்டு சாதம் விநியோகிக்கலாம், இல்லை கல்கண்டே விநியோகிக்கலாம். மீனராசிக்காரங்க வியாழக்கிழமை குரு ஹோரையில் விளக்கேற்றி வருவது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.